கமகமன்னு கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம், கடுகு, சீரகம் போட்டு பொரிஞ்சதும் ஒரு 10 பல்லு போல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு கை கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 3 தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். மசாலாவுக்கு மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இதையும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி வெந்ததும் இதில் நான் கத்திரிக்காய், முருங்கைக்காவை நீல வாக்கில் வெட்டி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை 3 டம்ளர் தண்ணியில் நான் கரைச்சி சேர்த்துருக்கேன். எனக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வேணும். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கருவாட்டு குழம்புல மொச்சப்பயிறு சேர்க்க போகிறேன். ஸோ வேக வச்ச தண்ணியும் சேர்த்துருக்கேன். மொச்சப்பயிறு, கருவாட்டு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்குனீங்கன்னா நல்லா கம கமன்னு கருவாட்டு குழம்பு ரெடி. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.